5 kilowatt on grid system, 3 kilowatt off grid system, mini off grid system. ஆமாங்க, இது மூணுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம சென்னை கொரட்டூர் வந்திருக்கோம். என்னோட கஸ்டமர் ஃபோன் பண்ணி டாடி ஒரு கம்ப்ளீட் ஹைப்ரிட் சிஸ்டம் பண்ணலாம், கோ கிரீன் பண்ணலான்னாரு. 2 வருஷம் முன்னாடி மடிப்பாக்கத்தில் மிஸ்டர் ராஜு ஆபிரகாம் சருக்கு பண்ணியிருப்போம். அந்த வீடு இங்கே போடுறோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கோ கிரீன் ஹவுஸ் கிடச்சிது. சரி சார், டோட்டலாகவே நம்ம ஹைப்ரிட் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ நம்ம கொரட்டூர் வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் கொடுத்துருவாங்க. ஒன்லி ஃபார் சென்னை. சரிங்களா? இப்போதைக்கு சென்னைக்கு மட்டும் தான் பண்ணுறோம். அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராண்டட்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்துக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் ஃபோன் பண்ணி மற்ற பிராண்ட்லாம் கேட்குறீங்க. நான்லாம் பிராண்ட் ஒத்துக்க மாட்டேன். சரி, அதனால் நான் வந்து விக்ரம், வாரி, ஹேவல்ஸ், பாலிகேப் மாதிரி டாப் அண்ட் பிராண்ட் தான் பண்ணுறோம். ஃபாரின் மேனுஃபேக்சரும் பண்ணுறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் சோலார் பேனல். இந்த வீட்டுக்கு நான் வந்து இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில் இது கிங் மேக்கர் என்ற சோலார் பேனலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதாவது வேறு இதில் வாரி சோலார் தான் யூஸ் பண்ணுன்றதை கொஞ்சம் இதுவாக சொன்னேன். இது என்னோட எல்லா வீடியோஸும் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்க தான் அந்த கிங் மேக்கர்ஸ். ஏன்னா அவங்க சொல்கிற எஃபிஷியன்சியை கரெக்டாக ரீச் பண்ணிடுறாங்க. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 445 வாட்ஸ். ஏன்னா சின்ன இடம், இந்த சின்ன இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆன்கிரிட் சிஸ்டம் 5 கிலோவாட் அச்சீவ் பண்ணால் அது கண்டிப்பாக அது மோனோ பேனல் 445 வாட்ஸால் தான் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சோலார் பேனல் சூஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். மோனோ கிறிஸ்டலினாக இருக்கணும். ஏன்னா சென்னை அடிக்கிற வெயிலுக்கு மோனோ கிறிஸ்டல் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பெர்க் கண்டிப்பாக இருக்கணும், PERC வித் ஆஃப் கட்டாக இருந்ததுன்னா வேற லெவல் பேனல். சரிங்களா? இதுதான் மோனோ கிறிஸ்டலின் பெர்க் வித் ஆஃப் கட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மினி ஆஃப் கிரிட் சிஸ்டமுக்கு நாங்கள் யூஸ் பண்ண சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 165 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அது லூமினஸ் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்க ஒரு பாயிண்ட் இன்வெர்டர்ஸ். இந்த வீட்டுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம்க்கு நாங்கள் வந்து ஹேவல்ஸ் இன்வெர்டர் யூஸ் பண்ணோம். ஆஃப் கிரிட் சிஸ்டம்க்கு லூமினஸ் இன்வெர்டர் யூஸ் பண்ணோம். ஆன் கிரிட் இன்வெர்டர் சிஸ்டம் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டீமில் உள்ள ஒரு ப்ரொஃபஷனல் ஆன் கிரிட் சிஸ்டம் ப்ரொஃபஷனல் வந்து அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாருங்கள். வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் 5 கிலோவாட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி கமிஷனிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ஆன் பண்ணும்போது டிசி சைடு தான் நம்ம ஆன் பண்ணணும். ஸோ டிசியில் வந்து நம்ம டிசிடிபி பிரேக்கர் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரில் வந்து கீழே பிரேக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட்புட்டு, அதாவது ஏசி அவுட்புட்டு. இது வந்து பேனல்லேருந்து வர இன்புட்டு, டிசி இன்புட்டு. அதாவது நம்ம டிசிடிபிக்கு வந்துட்டு இது வந்து ஒரு சர்ச் ப்ரொடக்ஷனோட டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம அவுட்புட் வந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கீழே செலக்ட் சுவிட்ச் இருக்கும், இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ சன்ஷைன் வந்து நல்லா இருக்கும்போது நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆம்ஸ் கிடைக்கும். ஆம்ஸ் கிடைக்கும் போது இன்வெர்ட்டர் ஆன் ஆகும் வித்தவுட் ஏசி பவர். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ணும்போது சன்ஷைன் இல்லை அப்படின்னா அந்த டைமில் இன்வெர்ட்டர் ஆன் ஆகாது. ஏன்னா ஆம்ஸ் கிடைக்காது. அட்லீஸ்ட் ஏசி பவராவது நமக்கு வேணும். ஸோ இப்போ வந்து இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது பேனலோடைய வோல்டேஜ். மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து பேனல் 1ன்னு வரும், கீழே 2ன்னு வரும். 1 அதாவது ஸ்ட்ரிங் நம்பர் 1ல் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது, ஸ்ட்ரிங் நம்பர் 2ல் எவ்வளோ வோல்டேஜ் வருது, கீழே வந்து எவ்வளோ ஆம்ஸ் வருதுன்றது காட்டும். இப்போ நம்ம வந்து இன்னும் ஏசி வந்து கனெக்ட் பண்ணாததுனால நமக்கு வந்து 0 ஆம்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஏசிடிபியை நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஏசிடிபி ஆன் பண்ணிட்டோம். ஸோ இட் வில் டேக் சம் டைம். இங்கே வந்து வெயிட்டிங் செகண்ட் 60 செகண்ட்ஸ் ஆகும். 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டுக்கு. ஸோ 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து கம்பல்சரி ஆன்கிரிட் இன்வெர்ட்டரில் 3 ஃபேஸும் சென்ஸ் பண்ணால் மட்டும்தான் இன்வெர்ட்டர் வந்து ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுனாலும் இல்லை வீட்டுக்கே ஒரு ஃபேஸ் வரல அப்படின்னாலும் இன்வெர்ட்டர் வந்து சென்ஸ் பண்ணாது. சென்ஸ் பண்ணலன்னா ஆன் ஆகாது. ஸோ அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஒன்லி டிசி வந்து ஆன் ஆகிருக்கும். ஜஸ்ட் இங்கே காட்டும் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு, பட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபுல் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ கம்பல்சரி வந்து 3 ஃபேஸ் கிடைக்குதாங்கிறத நம்ம பிஃபோராக நம்ம செக் பண்ணிக்கணும். சைட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஏசி பவர் ஆன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இப்போது வோல்டேஜ் கிடைக்குது, ஆம்ஸ் கிடைக்குது. ஸோ பிளான்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பவர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் ஜென்ரேஷன் பவர் இது வேல்யூ. அடுத்து டோட்டல்ன்றது வந்து இது வரைக்கும் இந்த சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து எவ்வளோ நமக்கு வந்து ஜென்ரேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற வேல்யூ இங்கே காட்டும். அடுத்து டுடேங்கிறது வந்து இன்னைக்கு டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே சென்ஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நைட்டு 12 o'clock வந்து இங்கே 0 வந்துடும். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போலேருந்து எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்கு, அதாவது ஒரு 9 to 10 6 மணிலேருந்து 9 மணிக்கு எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்கு,
9லேருந்து 12 மணி வரைக்கும் எவ்வளோ ஜென்ரேஷன் ஆயிருக்குங்கிறத கிராஃப் வேல்யூவில் நம்ம காட்டும். பார்த்தீங்களா இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது ஹேவல்ஸ் இன்வெர்ட்டரில். பட் இவ்வளோ அட்வான்டேஜஸும் இந்த இன்வெர்ட்டருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இன்வெர்ட்டருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, அந்த கம்பெனி தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ரொம்ப விலை அதிகம். கொஞ்சம் ஹேவல்ஸ் ரொம்ப விலை அதிகமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு காம்படிட்டர் கூட கொஞ்சம் விலை அதிகம்னா பரவாயில்ல, ரொம்ப விலை அதிகம். ஏன்னா 5 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம் ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் ஹேவல்ஸில் 80,000 ரூபாய். அதுவே காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா சைனா மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபாய்க்கு தராங்க. 30,000 டிஃப்ரென்ஸாக இருக்குது எங்களுக்கு. உங்கள் இன்வெர்ட்டரை கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 10 பேர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட 2 பேர் தான் பிராண்டட்ன்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் வீடியோவில் போடுறப்ப பிராண்டடை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. மீதி 8 பேர் கொட்டேஷனை கடைசியாக ப்ரைஸை மட்டும் தான் பார்க்குறாங்க. 30,000 டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை சார் வேண்டாம். அதனால் ரொம்ப கஷ்டம். உங்களோட சில பேர் மட்டும்தான் அந்த பிராண்டுன்னு ஒன்று கேட்கறதுனால மட்டும்தான் ஓகே ஹேவல்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிராண்ட், எனக்கு அது ப்ரைஸை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு வாட்டி பண்ணாலும் நல்லா பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஹேவல்ஸை சூஸ் பண்ணுறாங்க, பாலிகேபையும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் ப்ரைஸை குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சைனா மேனுஃபேக்சர் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, அது ரொம்ப கம்மி. அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது எங்களுக்கு இப்போதைக்கு. அதான் பெரிய ப்ராப்ளம் நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற இன்வெர்ட்டர் லூமினஸ் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இந்த வீட்டுக்கு நாங்கள் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்பவுமே நான் சொல்கிற பெஸ்ட் சொல்யூஷன் பிரம்மாண்டமாக ஆன் கிரிட் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு ஆஃப் கிரிட் பண்ணுங்கள். ஏன்னா ஆன் கிரிட் வந்து கரண்ட் இருக்கும்போது தான் வேலை செய்யும், கரண்ட் இல்லைன்னா அதுவும் ஷட் டவுன் ஆகிடும். ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆகக்கூடாது. பட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஆகல, கரண்ட் இருக்கோ இல்லையோ உங்கள் வீட்டில் எப்பவுமே சோலார் இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் கஸ்டமர் போட்டுக்கிட்டாரு. இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா லூமினஸ் கம்பெனியால் வழங்கப்படுகிற 3.75 கிலோவாட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 48 வோல்ட் சிஸ்டம், அதாவது 4 பேட்டரி போடணும். 12 வோல்ட் பேட்டரி 4 போட்டு தான் இந்த இன்வெர்ட்டர் ஃபஸ்ட்டு ஆன் ஆகும். நீங்கள் இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணுறதா 48 வோல்ட் சிஸ்டம் போயிடுங்க. இப்போதைக்கு 24 சிஸ்டம் வோல்ட் நடைமுறையில் இருக்குது, அதுவே பெஸ்ட் தான். ஃபியூச்சருக்கும் பண்ணுறது இருந்தால் 48 வோல்ட் போயிடுங்க. லூமினஸில் வந்து நல்லா இன்வெர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி மாதம் ப்ரைஸ் லிஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணினே எனக்கு அனுப்புறீங்க. ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா 2016 ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஒரு இன்வெர்ட்டர் ப்ரைஸ் ரொம்ப அதிகம். அதுவும் அந்த 4 பேட்டரி ப்ளஸ் பேனெல்லாம் போட்ட பிறகு பேக்கேஜ் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ கஸ்டமர் வந்து சரி பரவாயில்ல ஆஃப் கிரிட் சிஸ்டம் அதுவும் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டலாகவே ஆஃப் கிரிட்ல கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஆன் கிரிட்ல இந்த வீடு ரன் ஆகும். அதுக்கப்புறமா சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டமில் ஒர்க் ஆகும். ஏன்னா இதுக்கும் 6 பேனல்ஸ் போட்டோம் லூமினஸில். ஸோ பிரச்சனை இல்லை, டோட்டலாகவே இபிஐ சப்போர்ட்டு தேவைனா. அப்படி இபி இல்லாமல் இந்த வீடு வந்து டோட்டலாகவே இது ஹைப்ரிட்ல ஒர்க் ஆகின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த எப்பவுமே ஆஃப் கிரிட் சிஸ்டமில் மாடி மேலே வச்சிருங்க. மாடி மேலே ஒரு இன்வெர்ட்டர் வயரிங் பண்ணி நாங்கள் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்வெர்ட்டர் இங்கே வச்சிட்டோம், அப்படியே பேட்டரியை நாங்கள் இங்கே வச்சிட்டோம். ஸோ வந்து டிசி டு ஏசி இங்கே கன்வெர்ட் ஆகிடும். கஸ்டமர் வந்து ரூம் மாதிரி கட்டி கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே நாங்கள் இன்வெர்ட்டர் இங்கே வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது டிசி டு ஏசி கன்வர்ஷன். ஏசி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம், பட் டிசி 20 மீட்டர் மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது. இது ஒரு ரூல்ஸே இருக்குது சரிங்களா. 20 மீட்டர் மேலே ட்ராவல் பண்ணால் சோலாரே போடாதீங்க, ஏன்னா சுத்தமாக நிற்காது. அதனால நாங்கள் இன்வெர்ட்டர் இங்கே வைக்கணும்னு சொன்னால் கஸ்டமர் தாராளமாக வச்சுக்கோங்கனாரு, அதை நாங்கள் வச்சிட்டோம். இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மினி ஆஃப் கிரிட் சிஸ்டம், அதாவது இது ரெண்டுமே போட்டதுனால அவர் ஏற்கனவே ஒரு வீட்டில் ஒரு இன்வெர்ட்டர் வச்சிருந்தார், அது டம்மி ஆயிடுச்சு, அது யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதையும் கொடுங்க சார், நாங்கள் சோலார் இன்வெர்ட்டரை மாற்றி கொடுக்குறோம், அதையும் மாற்றி கொடுத்துட்டோம். ஸோ அவர் மேலே வச்சிருக்க ரூமுக்கு வந்து நாங்கள் வந்து இது ஆஃப் கிரிட் பண்ணி கொடுத்துட்டோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். லூமினஸில் ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் இருந்து அது பண்ணிட்டோம். ஒரு 165 வாட்ஸ் பேனல் 2 போட்டு கொடுத்துட்டோம். ஸோ அவருக்கு இபின்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு, டோட்டலாகவே கோ கிரீன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இனிமேட்டு இந்த வீட்டுக்காக நிலக்கரி இருக்க வேணாம், ஏன்னா டோட்டலாகவே சோலாரில் தான் இந்த வீடு ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஸோ மாடி மேலே ஃபுல்லாக பிளான்ஸ், அதுக்கும் மேலே சோலார் பிளான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்களா. இது மாதிரி தான் எல்லா வீட்லையும் பெஸ்ட் சொல்யூஷன். பிரம்மாண்டமாக ஒரு ஆன் கிரிட், சின்னதாக ஒரு ஆஃப் கிரிட் சரிங்களா. லூமினஸில் ரெட்ரோஃபிட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்க இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு சோலாரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸை இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சோலார் மட்டும் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இபிலையும் சார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 3 மூடான செலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இபி இன்புட்டு, இது வந்து இபியோட மெயின் கேபிள். ரெட்ரோஃபிட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இபி பாயிண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 3 செலெக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு கமெண்ட் கொடுக்குறது, கீழே பார்த்திங்கன்னா மேனுவல். இது பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணவா சோலாரில் இவியில் சார்ஜ் பண்ணவா சோலாரில் மட்டும் நான் சார்ஜ் பண்ணவா அப்படிங்கிறதுக்கானது. இப்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவிலையும் சார்ஜ் பண்ணுறோம், சோலாரையும் சார்ஜ் பண்ணிக்கும். இது பார்த்திங்கன்னா பேட்டரி செலெக்ஷன். இது சோலார் பேட்ரி டியூப் பிளாட் பேட்டரியா
இது டியூப்லர் பேட்டரியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது. இது இவங்க யூஸ் பண்ணிக்கிறது ஃப்ளாட் பேட்டரி. அதுக்கப்புறம் இதோட அவுட்புட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினலில் வந்திருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சோலாரோட இன்புட்டு, அதுக்கப்புறம் இது பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்காக பேட்டரியோட டெர்மினல். ஆஸ் யூஸ்வலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் வந்து நம்ம இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்த முக்கியமான பார்க்க போகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது GI கேல்வனைஸ்டு மவுண்டிங் ஸ்ட்ரக்சர். இது போட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் வந்து நம்ம வந்து சென்னை பார்டரில் இருக்கும். ஸோ பீச்சு காற்று, மழை, தண்ணி, இந்த வெதர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து துரு பிடிச்சிரும். பட் கேல்வனைஸ்டாக போட்டிங்கன்னா இது வந்து துரு பிடிக்காது, ரொம்ப வருஷம் இருக்கும். ஏன்னா சோலார் பேனலோட வாரண்டியை பார்த்தீங்கன்னா 25 வருஷம் தராங்க. ஸோ அது 25 வருஷம் எப்படி வாரண்டி இருக்கோ அதே மாதிரி இதுவும் நல்ல இது போடணும். MS போடாதீங்க, MS போட துரு பிடிச்சிரும். நல்ல MRF பெயிண்ட் அடிச்சுன்னா துரு பிடிக்காது. பட் அதில் செலவு பண்ணுறது கொஞ்சம் பட்ஜெட் பக்கம், இது மாதிரி நல்லா செலவு பண்ணியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் விலை அதிகம் தான். அதே மாதிரி நாங்கள் இந்த வீட்டுக்கு நான் யூஸ் பண்ண பைப் ஒயர் பார்த்தீங்கன்னா Polycab யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப பிராண்டடான ஒரு ஒயர். நீங்கள் சோலார் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், பிராண்டடான ஒயர் தான் யூஸ் பண்ணணும். அதாவது சாதா ஒயர் போயிடாதீங்க. அதனால நாங்கள் வந்து Polycab போனோம். அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண பைப்பு பார்த்தீங்கன்னா ஹெவி பைப்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு சாதா பைப் போட்டிங்கன்னா அப்படியே தொலைத்துரும், அப்படியே உடஞ்சிரும். ஹெவி பைப்பு தான் போடணும். ஏன்னா மாடி மேலே தான் ஃபுல்லாக பைப்பிங்லாம் போகும். இதில் கூட பிராண்டட் தான் இருக்கணும். பட்ஜெட் பார்க்காதீங்க, சரிங்களா? எனக்கு ஃபோன் பண்ணுறது முன்னாடி இந்த பட்ஜெட்டை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப டாப் அண்ட் பிராண்ட் தான் போடுறேன். ஏற்கனவே 5% இருந்தது 12% ஏற்றிட்டாங்க சோலார் பேனலாம். இப்போ இம்போர்ட்டுக்கு அதுக்கு மேலே ஏற்றிட்டாங்க. சோலார் பேனலோட விலை எங்கேயோ போயிடுச்சு. இனிமேட்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா விலை ரொம்ப விலை ஏற்றிட்டாங்க. அதான் நாங்கள் அஃபிஷியலாக கடைசியாக பண்ண ப்ராஜெக்ட் வந்து இதுதான். ஏன்னா ரொம்ப விலை அதிகம். இதுக்கப்புறம் பண்ணுற ப்ராஜெக்ட்ல இன்னும் விலை ஏறிடுச்சு. அதே மாதிரி இந்த கஸ்டமருக்கு நாங்களே நெட் மீட்டர் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் வழங்கப்படுகிற மீட்டர், நெட் மீட்டர், சரிங்களா? இந்த நெட் மீட்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் எவ்வளோ வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, அதே மாதிரி சாயந்தரான கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மீட்டரில் பதிவாயிரும். இதை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த மாதம் பில்லை கேல்குலேட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இப்போதைக்கு நடைமுறையில் வந்து ₹2.08 தராங்க. அடுத்த வாட்டி ஜியோவில் வந்து ₹3.60 போகிறேன். ஜியோ இன்னும் பாஸ் பண்ணல. அது வந்தால் கண்டிப்பாக என்னோட வீடியோவில் சொல்கிறேன். ஃபியூச்சரில் இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இன்னும் ஜியோ பாஸ் பண்ணல. வந்து தான் என்னோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் சென்னை, சரிங்களா? அது மாதிரி பிராண்டட்ன்ற வார்த்தை ஏன் இவ்வளோ வச்சிருக்கேன்னா, நிறைய பேருக்கு பிராண்டட்னா என்னன்னு தெரியல. அதனால நாங்கள் வந்து விக்ரம், வாரி, ஆவல்ஸ், பாலிகா இது மாதிரி ரொம்ப பிராண்டடாக தான் பண்ணுறோம். அதனால கொஞ்சம் பட்ஜெட் மட்டும் பார்க்காதீங்க, சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போட்டு தருவாங்க. பிராண்டட் மட்டும் தான், சரிங்களா? மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.